சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணுக்கு நேர்ந்த செக்ஷுவல் அபியூஸுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில் என்டிகே கட்சிக்காரங்க ஒரு போராட்டம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையினர் என்டிகே தொண்டர்களையும் சீமானவர்களையும் கைது பண்ணுறாங்க. ஸோ நேற்று இதே விஷயம் நடக்குது. டிவிகே கட்சிக்காரங்க கைது செய்யப்படுறாங்க. அவங்க ஒரு நோட்டீஸ் ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களையும் கைது பண்ணுறாங்க. புசி ஆனந்த் அவர்களையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இந்த அரசு போராட்டங்களே வேண்டாம் என்று நினைக்கிறது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தமாக அந்த பெண் பாலியல் வன்புணர்வு, என்சிடபிள்யூ நேஷனல் கமிஷன் ஃபார் விமனோட என்கொயரி, அதுக்கு முன்னால் சென்னை உயர்நீதிமன்றம் மிக கடுமையாக தமிழக காவல்துறை கண்டித்தது. கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டது. தமிழக அரசுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தெளிவாக அமைந்திருக்கிறது. எப்படின்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக போட்டிருக்காங்க. கமிஷனர்கள் சென்னை போலீஸ்லேருந்து வழக்கு விசாரணையை மாற்றி இருக்கிறார். ஆகவே மாநில அரசுக்கு விழுந்த ஒரு அடி, அது சம்மட்டி அடி என்று சொல்லலாம். தமிழக அரசின் முகத்தில் கரியை அள்ளி பூசி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். உங்களுடைய விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்ற காரணத்தால் தான் நாங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை போடுறோன்னே உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த விவகாரம் பற்றி எறிய தொடங்கி இருக்கிறது. ஆகவே இதில் தினமும் யாராவது ஒருவர் ஆர்ப்பாட்டம் செய்தால் அது அரசாங்கத்தின் முகமூடியை மேலும் மேலும் கிழித்து எரியும் என்பதால் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறது காவல்துறை. இதில் நேற்றைக்கு தாவேகா தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியோட தொண்டர்கள் சாத்திக முறையில் அமைதியாக விட் நோட்டீஸ் துண்டு பிரசுரம் வெளியிட்டதுக்கெல்லாம் கைது பண்ணுறாங்க. இதெல்லாம் அராஜகத்தின் உச்சம். இதே திமுகவோட தலைவர் கலைஞர் கருணாநிதி அவருடைய அரசியல் வாழ்க்கை முழுவதும் எப்பெல்லாம் காவல்துறை போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவரே களத்தில் இறங்கி துண்டு பிரசுரங்களை விநியோகித்திருக்கிறார். 75-76 அவசர நிலை காலத்தில் ஆகட்டும், 2011-12 சமீபத்தில் கடைசியாக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கூட இலங்கை பிரச்சனையில் மனித சங்கிலிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட பொழுது துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்யுங்கள் என்று சொன்னார். துண்டு பிரசுரங்களை மக்களிடம் விநியோகம் செய்வது என்பது ஒரு அரசியல் கட்சியோட போராட்ட வழிமுறைகளில் மிக மிக நுட்பமான நேர்த்தியான ஒரு வழிமுறை. அதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஒரு 50 பேர் 100 பேர் அங்கங்கே திரண்டு நின்று நகர்ந்து கொண்டே இருப்பார்கள் கொடுத்து கொண்டு. அதை கூட செய்யக்கூடாது என்பது இது ஒரு மாநில அரசு எந்த அளவுக்கு திமுக அரசு அராஜக பாதையில் போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம். இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாகவே தமிழக அரசு மாற்றிவிட்டது. ஆகவே விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகித்திற்காக கைது செய்ததும், கைது செய்யப்பட்டவர்களை பார்க்க போன அந்த கட்சியோட பொதுச் செயலாளரை கைது செய்ததும் ரொம்ப ரொம்ப தவறான அராஜகமான ஒரு நிகழ்வு. இது நாளை எல்லா கட்சிகளுக்கும் வரும் என்பதை எதிர்க்கட்சிகள் ஏனோ மறந்துவிட்டு திமுகவுக்கு லாலி பாடி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சீமானுடைய போராட்டம் இன்றைக்கு அமைதி வழியிலான போராட்டம், அதுக்கு அனுமதி இல்லை என்று கூறி திடீரென்று அவரை கைது செய்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க 4 மணி வரையில் கூட அவர் விடுதலை செய்யப்படவில்லை. என்ன ரிமாண்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரியாது. ஸோ போராட்டங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த பாலியல் வன்புணர்வு, அந்த போராட்டங்களுக்கு அதற்கு காவல்துறை உடந்தையாக காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால் தான் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது. எஃப்ஐஆர் லீக் ஆனதோட முக்கியம், அப்படிப்பட்ட ஒரு கேவலமான எஃப்ஐஆர் எப்படி எழுதினார்கள் என்பது தான் சென்னை உயர்நீதிமன்றத்தோட அடுக்கடுக்கான கேள்வி. இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தும்போது அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுப்பது என்பது நிச்சயமாக திமுக அரசு போராட்டங்களை கண்டு, குறிப்பாக விஜய் சீமான் போன்றவர்களை கண்டு அஞ்சுகிறது என்பதைத்தான் எடுத்துக்காட்டுகிறது. ஸோ இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இந்த இஷ்யூவை பார்த்து கவர்மெண்ட் இவ்வளோ தூரத்துக்கு பயப்பட வேண்டிய தேவை என்ன? ஏன்னா இப்போ இந்த மாதிரி அரெஸ்ட்லாம் பண்ணும்போது இந்த இஷ்யூ இன்னும் கொஞ்சம் கூட மோசம்தான் ஆகும். நோட்டீஸ் கொடுக்க விட்டா பிரச்சனையே இல்லை, கொடுக்குறவங்களாம் அரெஸ்ட் பண்ணும்போது அது பெரிய நியூஸாக மாறும். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் என்டிகே தொண்டர்களையும் அரெஸ்ட் பண்ணும்போது அதுவும் பெரிய ஒரு நியூஸாக மாறுது. அவங்களுக்குலாம் சோஷியல் மீடியாவில் நல்லா பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இது ஒரு ஸ்டேட் வைஸ் பெரிய நியூஸ் ஆகுது. ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? இல்லைங்க, இது அதாவது இந்த அரசு அந்த சம்பவத்தில் யாரோ முக்கியஸ்தர்கள் ஒருவரையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களையோ காப்பாற்ற முயற்சி செய்கிறது என்ற ஒரு பரவலான சந்தேகம் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் விவரமறிந்தவர்கள் மத்தியிலும் நிலவுவது என்பது உண்மை. இன்றைக்கு காலை 31ஆம் தேதி காலை செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரமிக்க ஒருவரை காப்பாற்றுவதற்கு, அதிகாரமிக்க யாரோ ஒருவரை காப்பாற்றுவதற்கு தான் அமைச்சர்கள் அனைவரும் முண்டியடித்து கொண்டு வந்து நிற்கிறார்கள்னு சொல்லியிருக்கார். யாரோ ஒரு பவர்ஃபுல் பர்சனை காப்பாற்றுறதுக்கு அரசு முயற்சிக்கிறது என்பது தான் எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டு. நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது துண்டு பிரசுரம் பேம்ப்ளெட்ஸ் வெளியிடுறதுக்கு கூட பிட் நோட்டீஸ் கொடுக்கறது கூட அலோவ் பண்ண மாட்டேன்ற அளவுக்கு சர்வாதிகாரத்தில் புதிய சாதனைகளை படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இந்த விவகாரத்தை இவ்வளவு அக்கறை காட்டுதுன்னா இது யாரையோ காப்பாற்ற முயற்சிக்கிறது, அதிகாரமிக்க எவரையோ காப்பாற்ற முயற்சிக்கிறது என்ற எதிர்க்கட்சி தலைவரின் கருத்தை நாம் ஒதுக்கி தள்ள முடியாது.
இல்லைன்னா இவ்வளோ தூரம் இதை வந்து இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் சீமான் பண்ணுறாரு 11லேருந்து 12 1 மணி நேரம் நடக்கும், அதிகபட்சம் 2 மணி நேரம் கலைஞ்சு போயிட்டுருக்க போகிறாங்க. பிடிச்சி எல்லாரையும் பிடிச்சி கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு அது என்ன கவர்மெண்ட், இது என்ன கவர்மெண்ட் இது? ஏன் உங்களுக்கு எதிராக எவனுமே பேசக்கூடாது, போராடக்கூடாதா? நீங்கள் 4.5 வருஷம் எடப்பாடி பேரில் எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்துறீங்க. கொரோனா காலத்தில் மக்கள் கூடக்கூடாது என்னும்பொழுது வீட்டு வாசல்லையே வந்து ஸ்டாலினே வந்து பதாகைகளை ஏந்தி நின்று கொண்டிருந்தார் மதுவிலக்கு வேண்டும்னு. அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு போக்கு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அமைதி முறையில் பிட் நோட்டீஸ் விடுறவனுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டேன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே இவர்கள் அஞ்சுகிறார்கள். உண்மையை எதிர்கொள்ள திமுக அரசு அஞ்சுகிறது என்பது தான். விஜய் கட்சி போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பதும், துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க அனுமதி மறுப்பதும், சீமான் கைது போன்றவை கண்டிப்பாக அரசு வந்து எதிர்கட்சிகளை பார்த்து அஞ்சுகிறது என்பது தான் இதன் பொருள். பட் இருந்தாலும் இந்த இஷ்யூ அவங்களால கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல நம்ம எடுத்துக்கலாமா? கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்றது தான் உண்மை. என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து எடுப்பிலே சிபிசிஐடி என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சிபிசிஐடி என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா எஃப்ஐஆர்லாம் அவங்க ஆன்லைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சீக்கிரஸும் மெயின்டைன் ஆகும், ஹையஸ்ட் ப்ரொஃபஷனலிசம் மெயின்டைன் பண்ணப்படும், உண்மை குற்றவாளிகளை நெருங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். தன்னுடைய சொந்த சிபிசிஐடியை பார்த்தே மாநில அரசே ஒரு விதத்தில் அஞ்சுகிறது என்பதுதான் என்னுடைய அர்த்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடத்துக்கு முன்பு இங்கே ஒரு காவல்துறை சந்தீப் ராத் ஒரு கமிஷனாக இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு பெரிய ரேக்கெட்டிங் 2 கம்பெனிஸ்க்கு நடுப்புற இருக்க டீல், அது கம்பெனி லா போர்டில் மேட்ரு இருக்குது. அந்த இடத்துல மிரட்டி ஒருத்தர்கிட்ட 15 கோடி 20 கோடி வாங்கினாங்கன்ற வழக்கம் சிபிசிஐடிக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் மாற்றுது. சிபிசிஐடி முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு அமைப்பு, காவல்துறையோட கிரீமி லேயர் அது. ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது. இதை எதிர்த்து ஸ்டாலின் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த ஆர்டருக்கு ஸ்டே வாங்கினாங்க. சிபிசிஐடி என்கொயரிக்கு ஸ்டே வாங்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே போகுது. சிபிஐக்கு என்கொயரிக்கு போட்டு ஸ்டே வாங்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். சிபிஐன்றது பிரைம் மோடிஸ் கண்ட்ரோல், பிஜேபி கண்ட்ரோல், இவங்களோட பொலிட்டிக்கல் எனிமீஸ், தே மே பிளே சம் மிஸ்சீஃப், இவங்க போகிறாங்கிறது ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். சிபிசிஐடி முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் நேரடியாக இருக்குது. காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் அமைச்சர். ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது சிபிசிஐடி என்கொயரிக்கு, சிட்டி போலீஸ்லேருந்து. அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த ஜனநாயக அற்புதம்லாம் கடந்த காலங்களில் நடந்ததே கிடையாது, யார் பீரியட்லையும் நடந்ததில்லை. சிபிசிஐடி என்கொயரிக்கு ஒரு கவர்மெண்ட்டை கோர்ட் ஆர்டர் பண்ணதுன்னா அப்பீலுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கெட்ட பேர். எதுக்கு நீ பயப்படுற? சிபிசிஐடி என்கொயரி விசாரிச்சா உனக்கு என்ன? எதுக்கு நீ பயப்படுற? சிபிஐ பார்த்து பயந்துன்னா ஓகே, பொலிட்டிக்கல் வெண்டேட்டா எடுப்பான் நாளைக்கு. சிபிஐ உங்கள் ஆள், சிபிசிஐடி உங்கள் ஆள். அவன் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் எடுப்பான், இல்லாட்டி எடுக்க மாட்டான் சத்தியமாக. இட்ஸ் அ லோக்கல் சிபிஐ, அது இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ சொந்த சிபிசிஐடிக்கு எதிராக அப்பீலுக்கு போனோம் கவர்மெண்ட்டுக்கு. அது போய் சக்ஸஸும் பண்ணாங்க, ஸ்டே வாங்கினாங்க. அப்போ குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறத நீங்களே விரும்பலை. சிபிசிஐடி அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அது வெடித்து செதறின உடனே அரசாங்கம் சிபிசிஐடி என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணியிருந்ததுன்னா இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் சால்வ்டு. ஹைகோர்ட்டுக்கு போயிருந்த எஸ்ஐடிலாம் சத்தியமாக ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆகவே திஸ் கவர்மெண்ட் ஹஸ் brought it on itselfனு வாங்க ஆங்கிலத்தில். யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இது இவர்களே இவர்களுக்கு தேடிக்கொண்ட வினை என்று தான் நான் பார்க்கிறேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் அறிக்கைகள்லாம் விடுறாரு, பட் அதை தாண்டி பெரிய பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இல்லை, டிவிகே கட்சிக்கு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எதுவும் பெருசாக இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்களுமே கூட நிறைய நேரங்களில் வச்சுருக்கீங்க. இப்போ நேற்று நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு அறிக்கை விடுறாங்க, அதுக்கப்புறம் அதை இந்த நோட்டீஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர் இப்போ அரெஸ்ட்டும் ஆகியிருக்காங்க, புசி ஆனந்த் அவர்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த பொலிட்டிக்கல் ஆக்ஷனுக்கு ரெடி ஆகுறாங்களோ, களத்தில் இறங்கி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களோ டிவிகே? ஆமாம், ஸ்பாட்டில் அவங்களும் வராங்க, ஏடிஎம்கே வருது, சீமான் வராது, எலெக்ஷன் இருக்குது, எல்லாரும் வரதான் செய்வாங்க, வந்தே தீரணும். இதை வந்து இந்த இஷ்யூ அரசியல் ஆக்கலைன்னா தான் தவறு. அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்த விஷயம். இந்த இஷ்யூவை பொலிட்டிசைஸ் பண்ணி தான் தீரணும். பொள்ளாச்சி இஷ்யூ திமுக பொலிட்டிசைஸ் பண்ணி அதோட பலனை அறுவடை பண்ணல, 3 எலெக்ஷனில் அறுவடை பண்ணல, 19, 21, 24. அப்போ திமுக என்ன உங்களுக்கு தார்மீக தகுதியும் உரிமையும் இருக்குது அரசியல் ஆக்காதன்னு எதிர்கட்சிகளை பார்த்து கேட்குறது? இது அரசியல் தான். மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அரசியல் தான். ஆகவே இவர்கள் தயாராக களத்துக்கு வருகிறார்கள். முதன்முறையாக விஜய் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாரு, கவர்னரை போய் பார்க்குறாரு. ப்ரெஸ்ஸை பார்க்கலையே தவிர அவர் கவர்னரை பார்த்து பெட்டிஷன் கொடுக்குறாரு. அவருடைய கட்சிக்காரர்கள் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு அங்கங்கே போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இது ஆரோக்கியமான அரசியல். இந்த போக்கு வளர வேண்டும். யாராவது கேள்வி கேட்கணுங்க. கேள்வி கேட்க வேண்டிய இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் திமுகவோட தொங்கு சதைகளாக மாறி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்றவர்கள் பேச வருவது என்பது நாம் வரவேற்கத்தக்கது. எவ்வளவோ பாரம்பரியமிக்க 2 இடதுசாரிகள் இன்றைக்கி எதுக்கு பொட்டி பாம்பாக அடங்கி திமுக காலடியில் உட்காந்துருக்காங்க? வெட்கம் இல்லையா? வெட்கமாக இல்லையா அவர்களுக்கு? இந்த இஷ்யூவில் அவங்க என்ன பண்ணாங்க? சிபிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டான், அவ்வளோதான்.
ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? இந்த சம்பவத்தை கண்டித்து ஏன் பெருந்திரள் ஆர்ப்பாட்டங்களை இடதுசாரிகள் பண்ணல? எஸ்எஃப்ஐ பண்ணாங்க அப்படின்றாங்க. எஸ்எஃப்ஐ வந்து ஒரு ஆர்கனைசேஷனுங்க. கட்சி என்ன பண்ணுச்சு? எஸ்எஃப்ஐ வந்து திமுகவோட சிபிஎம்மோட ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு. எஸ்எஃப்ஐக்கு பெரிய ஒன்றும் இம்பாக்ட், பொலிட்டிக்கல் இம்பாக்ட் கிடையாது. பொலிட்டிக்கல் இம்பாக்ட் சிபிஎம் பண்ணாதான் வரும். அது ஒரு வெகுஜன அமைப்பு தான். ஆமாம், சிபிஎம்ன்றது ஒரு வெகுஜன அமைப்பு, அவங்க பண்ணாதான் வரும். எஸ்எஃப்ஐ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூ நான் வரான் பார்த்துட்டு போகிறான், அவன் ஸ்கூலில் எதனா பிரச்சனை கூட வந்து நிற்பான். எஸ்எஃப்ஐ அல்ல அளவுகோல், சிபிஎம் தான் அளவுகோல். இதே வந்து குஜராத்தில் டெல்லியில் பாம்பேயில் நடந்ததுன்னா சிபிஎம் வந்து சிபிஐ சிபிஎம் இப்படி பொங்கி எழுந்திருப்பாங்கல்ல தோழர்கள். ஆனால் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சார். இப்போ பார்க்கும்போது இந்த அரசியலே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா எம்டிஎம்கே போராடுவாங்க, கம்யூனிஸ்டுகள் போராடுவாங்க, விசிகே போராடுவாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக அரசியலே மாறிடுச்சு. கம்ப்ளீட்டாக திராவிட கட்சிகளை ஏற்றுக்காத டிவிகே என்டிகே களத்தில் இறங்கி போராடுறாங்க, மற்ற கட்சிகள்லாம் போராடவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இங்கே பொலிட்டிக்கல் சினாரியோவே கம்ப்ளீட்டாக மாறின மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் திமுகவோட ஜால்ராக்களாக மாறி போயிருக்கிறார்கள். கடந்த காலங்கள் இப்படி இருந்ததே இல்லை. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி யார் ஆட்சியில் இருந்தாலும் எலெக்ஷன் டைமில் கூட்டணி, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவங்க வேற, இவங்க வேற. டைம் முடிஞ்சிருச்சோ? அப்படி நடந்தால் நல்லது. அது இவர்களுடைய அரசியல் முடிவது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்களோட டைம் கம் டு எண்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி நடந்தால் நல்லது. இவர்கள் எதற்காக அரசியல் ரீதியாக ஜீவித்திருக்க வேண்டும்? இஸ் தேர் எனி ஒர்த் ரீசன் எக்ஸிஸ்ட் ஃபார் தர் பொலிட்டிக்கல் சர்வைவல் ஆர் பொலிட்டிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்? இஸ் தேர் எ ரீசன் டுடே, அலைவ் டுடே, ஃபார் தர் எக்ஸிஸ்டன்ஸ்னு கேட்டிங்கன்னா த ஆன்சர் வில் பி நோ. இவ்வளோ பெரிய இஷ்யூவில் நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக எதுவுமே பண்ணாமல் காலடியில் உட்காந்து கிடக்கிறீங்கன்னா நீ எதுக்கு கட்சி நடத்துகிற? மெர்ஜ் பண்ணிட்டு போயிடு, திமுகவோட மெர்ஜ் பண்ணிவிடு. நல்ல கேள்வி இது. இவருடைய காலம் முடிந்து விட்டது. ஆஸ் த டைம் கம் டு an end, பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங். இட் குட் பி அண்ட் இட் ஷுட் பி. ஐ டோன்ட் நோ வெதர் இட் குட் பி ஆர் நாட், பட் ஐ விஷ் இட் ஷுட் பி. இதுதான் இவருடைய அரசியல் என்றால் இவர்கள் அரசியல் ரீதியாக இல்லாமல் ஒழிந்து போவது நல்லது. திமுகவோட போய் மெர்ஜ் பண்ணிட்டீங்க. வெட்கமாக இல்லையா அவர்களுக்கு? எப்படி சைலண்ட்டாக இருக்காங்க? யூ ஷுட் ப்ரெஷரைஸ் த கவர்மெண்ட். இல்லை, இதில் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுன்றது ஒன்றும் ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டமோ, ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்ற போராட்டமோ சத்தியமாக கிடையாது. ஒரு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு ஒரு அப்பாவி பெண்ணுக்கு. கேவலமான ஒரு எஃப்ஐஆர் போலீஸ் டிராஃப்ட் பண்ணுது, ஹைகோர்ட் காரி துப்புது. அந்த இஷ்யூவை வந்து அப்படியே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மாற்றுறாங்க. இட்ஸ் ஸ்ட்ரிக்சர் ஆன் தி போலீஸு. கண்டனம் அது ரெண்டாவது கண்டனம் இது கடந்த 3 மாதத்தில் அண்ணா நகர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு. law and order is heading for a very serious crisis, if not collapse. அப்போ இந்த அரசாங்கத்தை ஒழுக்க வேண்டிய இடதுசாரிகள் அப்படியே மௌனமாக நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருக்காங்கன்னா எதற்காக அவர்கள் அரசியல் ரீதியாக ஜீவித்திருக்க வேண்டும்? எதுக்கு வாட் ஃபார் தே ஷுட் எக்ஸிஸ்ட்ன்ற நான் அவங்க கொடுக்குற 2 சீட்டு 3 சீட்டில் ஜெயிச்சுட்டு போகிறதுக்கு நீ இல்லாமலே போகலாமே. சமுதாய இயக்கமாக மாறிட்டு போ. அப்போ இது எடப்பாடி பீரியட் நடந்து தான் இவங்க எவ்வளோ தூரம் குதிச்சிருப்பாங்க. அமைதியாக இருக்காங்கல்ல, இவ்வளோ இஷ்யூ வந்துருக்குது, அமைதியாக இருக்காங்கல்ல. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வந்து என்கொயரி பண்ணிட்டு காரி துப்பிட்டு போகிறான். எனவே அது பிஜேபி கவர்மெண்ட் அவங்களுக்கு நோக்கம் இருக்குலாம். ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் ஏன் என்கொயரி பண்ணல? என்சிடபிள்யூ ஈக்குவலான பவர் உள்ள ஒரு அமைப்பு எஸ்சிடபிள்யூ. அஃப்கோர்ஸ் போத் ஆர் ரெக்கமெண்டேட்டரி நேச்சர். எஸ்சிடபிள்யூ இது வரைக்கும் வாயை திறக்கலை. எஸ்சிடபிள்யூன்ற ஆர்கனைசேஷன் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அப்போ யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் அந்த பாடி இருக்குது? நீ என்சிடபிள்யூ பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது, மோடி கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ எஸ்சிடபிள்யூ யார் கண்ட்ரோலில் இருக்குது? இவங்க கண்ட்ரோலில் இருக்குது, இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இதுக்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் காங்கிரஸ், லெஃப்ட், விசிக்கு இவர்களை என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ 2 விஷயம் சொன்னீங்க சார். ஒன்று என்னென்னா, தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் மோசமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஃபார் சீரியஸ் கிரைசிஸ் ஒரு பாயிண்ட்டை வந்து சொன்னீங்க. இதை நான் சொல்லலை, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதை உடனே உனக்கு உள்நோக்கம் இருக்குன்னாங்க. ஹரே பாபா, திஸ் இஸ் த ஹைகோர்ட்ஸ் அப்சர்வேஷன். அண்ணா நகர் கேஸில் எதுக்காக வந்து சென்னை தமிழ்நாடு போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சிபிஐக்கு மாற்றுது ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்சு. அண்ணா நகர் 10 வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வு வழக்கில் we are not satisfied, we don't trust you சிபிஐக்கு மாற்றுறாங்க. அது எதிர்த்து அப்பீலுக்கு போன கவர்மெண்ட் இது. ஏன் என்கொயரி பண்ண வேண்டியதானே? அப்போ தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை 7 ஆஃபீஸர்ஸ் டீமை போடுது சுப்ரீம் கோர்ட். இப்போ இந்த கேஸில் வந்து சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணல, பட் இதே எஸ்ஐடி அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ண அந்த 3 ஆஃபீஸ் 7 பேரில் 3 பேர் எடுத்து போடணும் ஹைகோர்ட் சொல்லுது. அப்போ இந்த கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு 2வது முறையாக கடந்த 2 மாதங்களில் உயர்நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவுகளின் மூலமாக வலிமையான கருத்தை பதிவு செய்திருக்கிறது. அப்போ இதுதான் சாட்சியம் ஃபார் விச் த ஸ்டேட் இஸ் ஹெட்டிங் ஃபார் எ வெரி சீரியஸ் கிரைசிஸ் இன் லா அண்ட் ஆர்டர். கோர்ட்
அதாவது ஒரு இஷ்யூவில் வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணி நம்ம பார்க்கும்போது வாட் ஆர் ஆல் த யார்ட் ஸ்டிக்ஸ் டு சே தட் ஸ்டேட் இஸ் ரீலிங் அண்டர் சிவியர் லாண்ட் ஆர்டர் கிரைசிஸ் ஆர் ஸ்டேட் வந்து லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸ்னு எதை வச்சு நீ சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி. அதுக்கு எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்களோ மீடியாவோட ரிப்போர்ட்டாச்சோ கூட காரணமாக இல்லாமல் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் இருக்குன்னு. இட் இஸ் த ஜுடிஷியரி, தென் another pillar of the constitution expressing his displeasure. அப்போ அதுதான் அளவுகோல். 2 மாதத்தில் 2 கேஸை ஸ்டேட் போலீஸ்கிட்டேருந்து ஷிஃப்ட் பண்ணி சிபிஐக்கும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கும் ஹைகோர்ட் மாற்றுதுன்னா அதுதான் கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆர் யார்ட்ஸ்டிக் டு சே இந்த கவர்மெண்ட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இட் இஸ் ஹெட்டிங் ஃபார் கொலாப்ஸ். சரி, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மீடியா இப்போ கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ற விஷயம் பேசியிருக்கோம். திமுகவோட கூட்டணி கட்சிகளும் ஒரு வகையில் திமுகவோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. திமுகவை மீறி செயல்பட மாட்டேங்கிறாங்கன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்கீங்க. ஸோ இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போஸ் பண்ணக்கூடிய எதிர்க்கட்சிகளையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கையாளுறாங்க. என்டிகே கேடர்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, சீமான் அவர்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு, டிவிகே கேடர்ஸும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, புசி ஆனந்தும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்கக்கூடிய இந்த ஃபைனல் ரெசிஸ்டன்ஸும் வாங்கல, அதையும் முடக்கக்கூடிய முயற்சிகள் போயிட்டு இருக்கா தமிழ்நாட்டில்? கண்டிப்பாக அந்த ஃபைனல் ரெசிஸ்டன்ஸையும் முடக்கக்கூடிய முயற்சிகள் நடக்குதுன்றது தான் இதுக்கான அடையாளம். பிகாஸ் ஆல்ரெடி மீடியா இஸ் சப்சர்வியன்ட் அண்ட் கம்ப்ளீட்லி ஆன் த ஃபீட் ஆஃப் தி ரூலர்ஸு. அப்போசிஷனே இல்லை, டிசரே. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஒரு குட் டெவலப்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் அப்போசிஷன் நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏடிஎம்கேக்கு வந்து உயிர் வந்திருக்குது. பிஜேபி இஸ் ஆல்சோ ஃபைட்டிங். நாம் தமிழர், விஜய் எல்லாம் ஃபைட் பண்ணுறாங்க. அப்போசிஷன் இஸ் ஃபைட்டிங். அப்போசிஷனாக இருக்க வேண்டிய காங்கிரஸும் லெஃப்ட்டும் விசிக்கவும் கொஞ்சம் கூட இதை பற்றி கவலையப்படாமல் வந்து திமுகவுடைய இருக்கிறது என்பது 26 அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் சொல்கிறது வந்து இந்த லாஸ்ட்டு வாலையும் அவங்க ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்களான்னு கேட்குறீங்க. இட் குட் பி, அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. பட் அது நடக்காது. ஏன்னா இது முன்னால் வந்து எவ்வளவோ இந்த மாதிரியான ஆட்சியாளர்களை வந்து வரலாறு பார்த்துருக்குறது, இவர்களையும் பார்க்கும். அதனால் அப்படி வந்து நீங்கள் வந்து ஹோப்லெஸ்ஸாக போயிட வேணாம். there will be resistance. நீங்கள் கேட்குறது வெதர் த லாஸ்ட் பேஸ்டியன் ஆர் லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிரம்பிளிங்னு கேட்குறீங்க. முயற்சி பண்ணுறாங்களா கேட்குறேன். அவங்க முயற்சி பண்ணுறாங்க, பட் இட் won't succeed. The resistance will continue and I hope the resistance will grow. ஏன்னா இந்த கவர்மெண்ட் இஸ் ஹெட்டிங் ஃபார் இப்போ லாஸ்ட்டு அடுத்த நாளையிலேருந்து புது வருஷம் பிறக்குது. வரக்கூடிய 2 மாதத்தில் வரக்கூடிய பட்ஜெட் தான் லாஸ்ட் பட்ஜெட். ஏன்னா அடுத்த 26 வந்து ஒன்லி ஓட்டர் அக்கௌண்ட் தான். த கவர்மெண்ட் இஸ் ஆன் இட்ஸ் லாஸ்ட் லெக்ஸ். திஸ் கவர்மெண்ட் இஸ் கெட்டிங் என்னார்மஸ்லி அன்பாப்புலர் டே பை டே. வெகு விரைவாக இந்த அரசு மக்கள் மத்தியில் தன்னுடைய செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது. நிதி நிலைமை படுமோசமாக இருக்கிறது. பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாக சொல்கிற அளவுக்கு நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இவர்களுடைய மோசமான நிர்வாகத்தாலேயும் ஊழலாலேயும் செலவினங்கள் அதிகமானதாலேயும் இவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை ப்ராமிசஸை நிறைவேற்ற வேண்டும் என்பதாலேயும் கஜானா காலி ஆகிட்டுருக்கு. மத்திய அரசு இவங்களுக்கு உதவி செய்யலை, நிதி கொடுக்கல, அது ஒரு உண்மை, நான் மறுக்கலை. ஆனால் அது மட்டுமே எல்லாத்துக்கும் காரணம் கிடையாது. எல்லா பழியையும் மோடி கவர்மெண்ட் மேலே போட்டு தப்பித்துக்கொள்ள திமுக அரசு பார்க்கிறது, அது தவறு. மாநிலங்களுக்கு என்ற அதிகாரங்கள் இருக்கின்றன. மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்பது உண்மை. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் மத்திய அரசு தான் காரணம் என்பது அப்பட்டமான ஒரு மோசடி அரசியல். இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மத்திய அரசு நிதி கொடுக்கல, மேபி அதனால கூட செய்ய முடியாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன் ஆஃப் த ரீசன்ஸை திமுக சொல்லிக்கிறாங்க சொல்றீங்க இல்லையா. இப்போ கவர்மெண்ட்டோட வேலை என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை என்ன? அவங்க இன்கேஸ் அவங்க ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணலன்னா அதை ஃபைட் பண்ணி வாங்கணும்ல. இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட சொல்கிறது அவங்க வேலையா? தமிழ் மக்களோட தமிழர் நலனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தானே இங்கே ஒரு கட்சியை எலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இல்லை காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறத தாண்டி அதை எப்படி இங்கே கொண்டு வரலாம், எப்படி மீட்டெடுக்கலான்றதை யோசிக்கணும்ல, அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்ல. அதுவும் இவங்களோட ரோல் தானே. இவங்களால் அது பண்ண முடியல. சென்ட்ரல் கவர்மெண்ட் வஞ்சிக்கிறது என்பது உண்மை. நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் அவங்க வந்து நெல்சன் சாயோட தான் பார்க்குறாங்க, டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க, ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட்டுன்றதெல்லாம் உண்மை. ஆனால் அது ஒன்று மட்டுமே காரணம் கிடையாது. தமிழ்நாட்டோட பிரச்சனைகளுக்கு நிதி ஆதாரங்கள் வந்து குறைந்து போனதற்கு, ஃபினான்ஷியல் கிரைசிஸுக்கு மத்திய அரசு உதவிக்கரங்களை நீட்டாதது ஒரு காரணம் என்பதை நான் மறுக்கவில்லை. அது மட்டுமே காரணம் என்று சொல்வது தவறானது. இது மக்களை திசை திருப்பக்கூடிய வேலை. இன்னமும் மாநிலங்களுக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக எல்லா அதிகாரத்தையும் மத்திய அரசு பறித்து கொண்டு விட்டது என்று சொல்வதெல்லாம் அயோக்கியத்தனமான வாதம். அது இது இவருடைய திறமையின்மையை, இவருடைய தோல்வியை மறைப்பதற்காக போடப்படக்கூடிய வேஷங்கள் அவையெல்லாம். மத்திய அரசு நிதி உதவியை கொடுக்காததும் வஞ்சிப்பதும் கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூ தான். அது ஒரு மேஜர் கிரைசிஸ்ன்றதில் சந்தேகம் இல்லை.
பட் மாநில அரசும் தன் பங்குக்கு பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. கரப்ஷன் வந்து இஸ் கிராசிங் ஆல் லிமிட்ஸ். இன்றைக்கி இவ்வளவுத்துக்கு மத்தியில் இதை நான் சொல்லலைங்க, அவங்க கவுன்சிலர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநகராட்சியும் அடிச்சுக்கிட்டு நடுத்தரில் தேர் வாஷிங் டர் டர்ட்டில் இன் பப்ளிக். 3 மாநகராட்சியில் மேயர்களுக்கு எதிராக அவங்க டிஎம்கே கவுன்சிலர்ஸ் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை போட்டு நடுத்தருக்கு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. ஊழல் தலைவிரிச்சு ஆடுது, லஞ்ச தலைவிரிச்சு ஆடுதுன்னு. திஸ் இஸ் தேர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது கரப்ஷன் இஸ் ஹியூஜ், கரப்ஷன் இஸ் மான்யூமெண்டல் லெவல்ஸ் தமிழ்நாட்டில்ன்றது நல்லாவே தெரியுது. ஆக இதற்கு எல்லாத்துக்கும் நீங்கள் மோடி கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிள், மோடி கவர்மெண்ட்டு இதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. எல்லா பழியையும் தூக்கி மோடி மேலே போடுவது என்பது வந்து இது இவர்கள் தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழி. மாநிலங்களுக்கென்று பல அதிகாரங்கள் இன்னமும் அப்படியே தான் இருக்கின்றன. இவர்களுடைய நிர்வாக திறமையின்மை காரணமாகவும் இவர்களுடைய அதாவது எப்படி சொல்கிறது, இஷ்யூஸை புரிந்து கொள்ளக்கூடிய இதில் இருக்கக்கூடிய சிக்கல் காரணமாகவும் குடும்ப அரசியல் காரணமாகவும் ப்ரியாரிட்டிஸ் பூரா 26 ஜெயிக்கணும் 200 சீட்டு அந்த ஆங்கிள்லேயே போகிறதாலையும் இவர்கள் வந்து தங்களுடைய இலக்குகளை அடைவதிலிருந்து கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த நம்பிக்கையுடன் ஆரம்பித்த இந்த அரசு இன்று மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் அன்பாப்புலர் ஆகி கொண்டிருக்கிறது. என்னார்மஸ்லி தேர் கெட்டிங் அன்பாப்புலர் டே பை டே என்பதுதான் கள யதார்த்தம். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.